இந்த பாப்பா தெரியுது பார்த்தீங்களா? பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக இருக்க மலை வந்து சிறுவாயின் மலை. நாம் அந்த குட்டி மலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் அந்த தடம். இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். பார்த்தீங்கன்னா வெறும் கல்லாக தான் தெரியுது. இது ஃபஸ்ட்டு முயற்சி. இது டூரிஸ்டம் பிளேஸ் கிடையாது. ஆனால் மக்கள் வந்து இங்கே இருக்க மக்கள் வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரே கல்லால் நான் பாருங்க. மேலே ஏற்ற கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு காட்சி. எனக்கு யாரும் துணை இல்லை, நானே துணை. ரூட் எதுனே தெரியல. என் ரூட்டுக்கு நான் ஜல்தி ஆகிட்டுருக்கேன். பார்ப்போம். குட்டியாக ஒரு சின்ன பிரேக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் வந்துருப்பேன் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுன்னா, கீழே வந்து இன்னைக்கு தீபாவளி தெரியும் உங்களுக்கு. டப் 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 டப், இங்கே கிச் 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 கிளிகளோட சவுண்டு விதமாக இருக்கு. எங்கே வந்து ஜிங்குன்னு ஏறிட்டு ஸ்டைலாக என்ன பார்க்குது. செம வந்தது பிரச்சனை. குரங்கு இப்போ தான் பார்த்தேன், குச்சி கையில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்குது. ஏற்காடு வாக் போகும்போது, சைக்கிளிங் போகும்போது. இப்போ இப்படி ஒரு ரூட்டு போகுது, வடக்கே தெற்கையோ இப்படி ஒரு ரூட்டு போகுது. பாஸ் என்ன பாஸ் பண்ணலாம்? டாஸ் போகிறது காயின்ஸும் இல்லை. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் நின்று யோசிச்சு ரைட் பண்ணுறேன். பாய். ரைட் எடுத்தேன், மேலே ஏறினேன், கரெக்டாக ரைட்டாக வந்துட்டேன். நன்றி முருகா, நன்றி முருகா. மலை மேல் வீட்டிற்கும் முருகனின் திருக்கோவில். நிசப்தம். பாருங்க, கோயில் தெரியுது, குட்டி முருகன் கோயில் தெரியுது. அப்படியே பாருங்க, இயற்கையை பாருங்க, ரசிங்க. காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இது என்ன மலைன்னு தெரியுதா உங்களுக்கு? சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிறுவாயின் ஹில்ஸ் தான் இருக்கிறது தான். அதோட தொடர்ச்சி தான் இந்த குட்டி முருகன் கோயில் மலையும். கீழே பாருங்க, தண்ணி தெரியுதா உங்களுக்கு? அங்கே ஒரு ஏரி, அதாவது அந்த ஏரி புதிய ஏரி, இங்கே இருக்குது குட்டி ஏரி. பாருங்க, ஜூம் பண்ணுறேன். அங்கே பாருங்க, பெரிய ஏரி தெரியும் பாருங்கடா. ஏற்காடு ஹில்ஸ் பாருங்க, அப்படியே பாருங்க அழகா. அதில் பாருங்க குட்டி ஹோட்டல் ஸ்டேட்டா அழகா இருக்கு பாருங்க. அநேகமாக அது அரூர் ரோட்டில் வரும்னு நினைக்கிறேன். உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீபாவளி, எங்கள் ஊர்லேயும் தீபாவளி தான். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தீபாவளி புகை மூட்டம். ஆனால் இங்கே நார்கடத்தில் ஃபுல்லாக பனி மூட்டம். செமையாக இருக்குது பாருங்க. அதான் கண் அப்படியே ஒத்திக்கலான மாதிரி இருக்குல்ல. வாங்க, ரூட்டு சொல்கிறவங்களுக்கு கீழே போலாமா? காமனாக சொல்லுவாங்க, ஏறுறது கொஞ்சம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஏறிடலாம். ஆனால் இது மாதிரி ஹில்ஸில் இறங்கும் போது தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ரிஸ்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த இயற்கையை பாருங்கள். நம்ம ஏற்காடு சிறுவாயின் ஹில்ஸை பார்த்தீங்க. இப்போ நம்ம ஊரை பாருங்கள், சேலத்தை பாருங்கள், எவ்வளோ செழுமையாக இருக்குது. கிராமங்கள் தான் இந்த லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட கிராமத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நன்றி. நான் இன்னைக்கு அப்படியே குதிரையில் தான் வந்தேன். டொக் டொக் டொக்னு குதிரை என்ன பண்ணுச்சு, ரூட்டு குழவிப்பா. ஏப்பா சாமி,
ரூட்டை மாற்றி வேற ரூட்டை கூட்டிட்டு போயிடுச்சு அடிவாரத்தில். அந்த இடத்துல ஒரு அம்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்துச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, ஏன் தம்பி இவ்வளோ விவகாரம் பண்ணுற, நீ பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்க, நீ அப்படியே கீழே அடிவாரத்தில் சாமி கும்பிட்டு வந்த தீபாவளி நேரமா அப்படியே கிளம்பிடு, மேலெல்லாம் அவ்வளோ முயற்சி செய்யாதுன்னு சொல்லிச்சு. அந்த அம்மாட்ட சொன்னேன், உண்மைதாம்மா, நான் வந்து ஏற்கனவே ஒரு முறை சைக்கிள் அந்த ஏரியாவில் வந்தேன், அப்பயே அந்த ஏரியா பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் வரலான்னு பார்த்தா மழை பெஞ்சிட்டேன்னு வர முடியல. சரி இன்னைக்கு தீபாவளி அதுமா, சரி ஒரு சேஞ்சுக்காக வரலான்னு சொல்லிட்டு தாம்மா வந்தேன் அப்படின்னு. சரி தம்பி பார்த்துப்போ, எல்லாம் கல்லாக தான் இருக்குச்சு. ஆமாம் பார்த்து ஏறிட்டேன், ஆனால் பார்த்து இறங்குறது தான் பாருங்க எப்படி இருக்கு பாரு. ஜோ சாமி, டர் வாங்கிட மாட்டேங்க பாரு ரூட்டு. நான் அவ்வளோ தூரம் போகணும். குதிரை அப்படியே அவுத்து விட்ருக்கேன், மேய்ச்சலுக்கு போயிருக்கு. நான் போகிறதுக்கும் வரத்துக்கும் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கீழே போய். கல் உருளுதுப்பா, நான் உருளாம இருந்தா போதும். முருகா. இது மாதிரி பயணங்கள் பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள கழிவுகளை வேர்வையாக வெளியேற்றும். ட்ரக்கிங் கூட வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. மனதில் உள்ள கஷ்டங்களையும் வெளியேற்றும், ஒரு ஸ்ட்ரெஸ் குறைன்னு சொல்ல வரேன். ஆஹா ரூட் இப்போ கொஞ்சம் கல். ஓகே ரைட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஓகே யா கேம் பேக். சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் ஒரு குளுமையான குளிர்ச்சியான ஒரு தரிசனம் பயணம். நன்றி முருகா, கரெக்டா இடத்த கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் தேட வேண்டியது, நான் டொக் குதிரையில் வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்க, அடிவாரம் வந்தாச்சு. இந்த கோயில் தெரியுது பாருங்க, குதிரை போய் தேடலாம் வாங்க. மேய்ச்சலுக்கு அமுச்சு விட்டேன், வந்துக்குன்னு நினைக்கிறேன். இங்கதான் பாருக்கு, தாதா ஜல்லிக்கட்டு இருக்கு. நன்றிப்பா, அமைதியா அப்படியே ஸ்டைலா ரெஸ்ட் எடுத்துட்டேன். குட். நாம் மேலே முருகன் கோயிலில் போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா, அங்கே வந்து தைப்பூசத்துக்கு மட்டும் ஊர் மக்கள் வந்து காவடி எடுத்துகிட்டு போவாங்க. மற்ற நாளில் வந்து அங்கே யாரும் போகிறது கிடையாது சில காரணத்துக்காக. அந்தோட திருப்பணி செஞ்சிட்ருக்க அவங்க தான் இங்கே பாருங்கள், அவங்க கோயிலுக்கு பின்னாடி ஃபுல்லாக மாடுகள், நம்மளை மாதிரி உள்ளவங்க வந்து தானமாக கொடுத்த மாடுகள் அது. வாங்க அப்படியே நம்ம அந்த கோயிலில் போய் பார்ப்போம். நம்ம இந்த மலையை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். அது மலை நமக்கு இரவில் வந்து பகவான் கனவுல காட்சி கொடுத்து அதுக்கு ஒரு சின்ன தொண்டு செய்யப்பாடுன்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்லி அதன்படி மொல்ல போய் அதுக்கு ரொம்ப நாளாக பூஜைகள் பண்ணிக்கிட்டு அமாவாசை ஆனால் பண்ணிட்டு அவர் சொல்றதெல்லாம் முள்ள பண்ணிக்கிட்டே வந்தேன்.
அப்புறம் ஒரு விக்கிரம் செய்து வைக்கப்படி உத்தரவாச்சு. அதை செய்து கொஞ்ச நாள் பூஜை பண்ணிட்டு சேலம் சுவனீஸ்வரா கோயிலேருந்து தீர்த்தம் கொண்டாட சொல்லுவோம். அது பங்குனி உத்தரத்தில் ஒரு நாள் முன்னாடி தீர்த்தம் கொண்டாந்து அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணி முதல் நாள் இருந்து 2வது நாள் கொண்டு போவோம். அதுக்கு அடுத்தது மறுநாள் மேலே போய் பூஜை முடிச்சுட்டு அன்னதான பிரசாரம் பண்ணுறோம். ஒரு பார்க்க போனால் ஒரு 30 வருஷமான அது ஒரு தொண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் கொண்டு போய் சின்னதாக ஒரு கோவாரம் கட்டி வச்சுங்க. அது கொஞ்சம் கும்பாபிஷேகம் இதுக்கு மேலே நாம் பண்ணுறதுக்கு உண்டான சிறிய ஏற்பாடுகள் பண்ணணும். மனதில் இப்போ எனக்கு உதயமாயிருக்குது. என்னையும் தான் மலை மேலே ஏறி பார்த்தா ஒரு நல்ல விசேஷம். விருஷக ராசிகளுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் அங்கே போயிட்டு வந்தால் போதும். இதில் முக்கியமான வழக்கு பிரச்சனை எல்லாமே அதில் தீர வேண்டிய ஐயா ஒரு கருத்து வச்சிருக்கிறார். நல்ல விஷயத்த நாடி போறவங்களுக்கு முருகப்பெருமான் நல்ல காட்சி கொடுக்கிறாரு. மேல பெருமாள் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அந்த மலையில சந்தோஷி மாதா, வராகி, விஷ்ணு துர்கை இத்தனையும் அதுல தேவர்களோட சேர்ந்து சித்தர் வழிபாட்டில் முருகனை மட்டும் முதல் காட்டியிருக்கிறாங்க. இன்னும் எதிர்காலத்தினுடைய வளர்ச்சி என்னன்னா 2 கோடி ரூபாய் போட்டு அந்த மலையில கோயில் அவர் கட்டுவாராம். அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்ப கட்டுவாரு அப்படிங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். அது நடைமுறையில இருக்குது. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உலகம் ஆபத்துல இருக்குது, வராயாகம் பண்ண சொன்னாரு. அதுல இருந்து கொஞ்சம் மேல போறது விட்டாச்சு. அமாவாசை பவர் விட்டு போயிட்டு மற்றது இங்கதான் கீழே எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. அவர் சொல்ற வேலையை நான் தெய்வத்தொண்டா பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐயா. அதுதான் உண்மையான கருத்து. நல்லது நடக்குது. நன்றி. நன்றிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.